இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு டென்ஸ் ரொம்ப முக்கியம். டென்ஸை தமிழில் காலம் அப்படின்னு சொல்லலாம். காலத்தை 3 வகையாக பிரிக்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் டென்ஸையும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் கரெக்டாக பேசுகிறதுக்கு இந்த டென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 சிம்பிள் டென்சஸ் பார்க்கலாம். என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸையும் நம்ம பார்க்கலாம். இந்த 3 டென்ஸையும் பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் இன்ட்ராகேட்டிவ். அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் நெகட்டிவ் போக மாட்டேன், வரமாட்டேன், இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ். அண்டு இன்ட்ராகேட்டிவ்னா வினா வாக்கியம், கொஸ்டினாக கேட்குறது. இந்த 3 டைப்லையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு 1, அதாவது பேஸ் ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்பு 1. சப்ஜெக்ட் இங்கிலீஷில் 7 சப்ஜெக்ட் இருக்குது. பர்சனல் சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இப்போ இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் ஐயை மட்டும் வச்சு எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐ வந்ததுன்னா, சப்ஜெக்ட் ஐயாக இருந்ததுன்னா தமிழில் நான் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் ஐயா வந்ததுன்னா எப்போவுமே இருக்கிற வேர்பு 1 தான் யூஸ் பண்ணணும். அதாவது அது என்ன சார் வேர்பு 1 அப்படின்னா, இப்போ வேர்பு எக்ஸாம்பிள் கோன்னு வச்சுக்கோங்க. கோங்கிறது வேர்பு 1. அப்போ இதோட வேர்பு 2 என்னவா இருக்கும்? வெண்ட். வேர்பு 3 கான். கோ, வெண்ட், கான். இதுதான் வேர்பு 1, வேர்பு 2, வேர்பு 3ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்பு 1ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், வேர்பு 2ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், வேர்பு 3ங்கிறது பர்ஃபெக்ட் ஃபார்ம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லி வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி வரும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்லி வரும். வேர்பு 3 யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வேர்பு 1 ஃபார்ம். ரைட். இப்போ இந்த ஐ வர இடத்துல எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்பு 1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் விளையாடுகிறேன். இதோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா ஐ ப்ளே. அவ்வளோதான். ஐங்கிறது நான், ப்ளேங்கிறது விளையாடுகிறேன். இப்போ இதையே நெகட்டிவில் நான் விளையாடுவதில்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் ரொம்ப ஈஸி தான். ஐ டு நாட் ப்ளே. ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும் போது டூ யூஸ் பண்ணும். ஸோ டு நாட் ப்ளே. நெக்ஸ்ட்டு இதையே கொஸ்டினா வினா வாக்கியமாக கேட்கும்போது நான் விளையாடுகிறேனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த டூ முன்னாடி வந்துடும். இந்த நாட்டை ரிமூவ் பண்ணிடும். டூ ஐ ப்ளே. டூ ஐ ப்ளே. ஸோ நான் விளையாடுகிறேன், ஐ ப்ளே. நான் விளையாடுவதில்லை, ஐ டு நாட் ப்ளே ஆர் ஐ டோன்ட் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். நான் விளையாடுகிறேனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் டூ ஐ ப்ளே அப்படின்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வேர்பு 1 யூஸ் பண்ணலாம்னா சப்ஜெக்ட் ஐ வர்றப்ப யூஸ் பண்ணலாம், வி வர்றப்ப யூஸ் பண்ணலாம், யூ வர்றப்ப யூஸ் பண்ணலாம், தே வர்றப்ப யூஸ் பண்ணலாம். அதாவது வேர்பு 1. இந்த ஹீ, ஷீ, இட் வரும்போது வேர்பு 1 தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த வேர்பு கூட எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா முடிந்து போன செயல்கள், கம்ப்ளீட்டான ஆக்ஷன்ஸ், அதை பற்றி சொல்கிறதா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதில் நாம் ஐக்கு என்ன சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரெசன்ட் ஃபார்முக்கு வேர்பு 1 யூஸ் பண்ண மாதிரி இங்கே வேர்பு 2 யூஸ் பண்ணோம். அதாவது பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இப்போ அங்கே நான் விளையாடுகிறேன், ஐ ப்ளே அப்படின்னு போட்டோமா, இங்கே நான் விளையாடினேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ ப்ளேயிடு. பாருங்கள், ப்ளே வந்து ப்ளேயிடு அப்படின்னு வேர்பு 2ஆக மாறிடுச்சு. இதையே நெகட்டிவில் நான் விளையாடவில்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா
ஐ டிட் நாட் ப்ளே. ஏன் இங்கே பிளேடு போடல? இங்கே முன்னாடி டிட்டு, டூ, டிட், டஸ் எப்போ அந்த சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டாலும் பின்னாடி வர்ற வேர்பு ஒன் ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ இங்கே ஐ டிட் நாட் ப்ளே. இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவில் எழுதும் போது ஐ டு நாட் ப்ளேன்னு எழுதிடணும். இது பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவில் எழுதும் போது ஐ டிட் நாட் ப்ளே, நான் விளையாடவில்லை. அங்கே விளையாடுவதில்லைக்கு டு நாட் ப்ளேன்னு எழுதணும். இங்கே விளையாடவில்லை பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். ஸோ ஐ டிட் நாட் ப்ளே அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு, நான் விளையாடினேனா. பாஸ்ட் டென்ஸ்லேயே கேட்குறது, கொஸ்டினாக கேட்குறது, இறந்த காலத்துலேயே வினாவாக கேட்குறது. நான் விளையாடினேனா அப்படின்னு கேட்குறதுக்கு அங்கே எப்படி டூ ஐ ப்ளே போட்டோமோ இங்கே ரொம்ப சிம்பிள், டிட் ஐ ப்ளே. டிட் ஐ ப்ளே அப்படின்னா நான் விளையாடினேனா அப்படின்னு டவுட்டாக கேட்குறது. ஸோ இதுதான் ரூல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். நான் விளையாடினேன், ஐ ப்ளேடு. நான் விளையாடவில்லை, ஐ டிட் நாட் ப்ளே. நான் விளையாடினேனா, டிட் ஐ ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் போவோம். இது ரொம்ப ஈஸி சென்டென்ஸ். இனிமேல் வரப்போகிற ஆக்ஷனை பற்றி சொல்கிற டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இன்னும் நடக்கலை, அந்த ஒர்க்கு இனிமேல் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நான் இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஐ வரும்போது வில் ஆட் பண்ணி ப்ளஸ் வேர்பு ஒன் போட்டுக்கணும். வில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் விளையாடுவேன், ரொம்ப சிம்பிள். நான் விளையாடுவேன் இதோட ஸ்ட்ரக்சர் ஐ வில் ப்ளே. நான் விளையாட மாட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வில்லு கூட என்ன ஆட் பண்ணணும்? நாட் ஆட் பண்ணணும். ஐ வில் நாட் ப்ளே, இல்லை ஐ won't ப்ளே அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதையே வினா வாக்கியமாக சொல்லும் போது நான் விளையாடுவேனா, ஃப்யூச்சரில் நான் விளையாடுவேனா அப்படின்னு கேட்கும்போது வில் ஐ ப்ளே, வில் ஐ ப்ளே இப்படி கேட்கலாம். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் நான் விளையாடுவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ப்ளே, நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் நாட் ப்ளே ஆர் ஐ won't ப்ளே, நான் விளையாடுவேனா அப்படிங்கிறதுக்கு வில் ஐ ப்ளே. இப்படி தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம ஐ சப்ஜெக்டை வச்சு பார்த்தோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.